டேய் உண்மையிலேயே மச்சான் சேவல் இங்க வருமாடா? அவசரப்படாதீங்க முதலாளி, உங்களுக்கு லக் இருக்கு. உங்க மச்சான் நிச்சயமா இங்க ஹார்ஸ் ரைடிங்க்கு வருவாரு. அவரை புடிச்சா அவங்க அக்காவை புடிச்சிடலாம். டேய் he is coming டா. எஸ்டா எஸ்ங்க. முதலாளி மச்சான் மதுரை வீர மாதிரி பெண் குதிரை வராரு, போட்டு அமுக்குங்க. குதிரையா? மச்சானே சரி அண்ணா, நல்லா ஓட்டுறடா நீ. ஓகேவா? குருத மாதிரி அழகா இருக்க தம்பி. தம்பி ஒண்ணு இல்லடா கண்ணா. பாரு, இந்த காக்கா பிடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முதல்ல ஃபைட் பண்ணி எங்க அக்காவை காப்பாத்துனேன். இப்போ அப்படியே காலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவன் கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா டேய். அப்ப நான் போறேன். நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றியே. நான் உங்க அக்காவை லவ் பண்றேன். அவளை உயிரை நான் விரும்புறேன். உங்க வீட்டு அட்ரஸ் கொடுன்னு கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடா பண்றது? அட என்னங்க நீங்க, நான் கேக்குற சாமான்லாம் வாங்கி கொடுங்க, அப்பதான் அட்ரஸ் கொடுப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கும் வெக்கமா தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? புரியுது. உனக்கு என்ன ஒண்ணு சொல்லு, நான் வாங்கி தரேன். எனக்கு ஒரு நாய் வேணும். நாய் தானே இருக்கான், கூட்டிட்டு போ. எனக்கு சொறி நாய் வேணாம், யாரு நாய் தான் வேணும். போற போக்க பார்த்தா கழுத்துல சங்கிலி கட்டி பேட்ட நக்க விட்டுறீங்க போல இருக்கு. சரி அப்படியே செய்வோம். சரி நான் புறப்படுறேன். டேய் கண்ணா, உனக்கு நாய் தானே வேணும், நான் வாங்கி தரேன். என்ன மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கடா. கவனிச்சுப்பியா? மச்சான் மச்சான், நல்ல மச்சான். கண்ணன் என் பேரு. மிஸ்டர் கண்ணன், நாய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மச்சான், இப்போதைக்கு இந்த நாய் பொம்மையை வச்சுக்க. அப்புறம் நாயா அலைஞ்சு ஒரு உயிருள்ள நாய் வாங்கி தரேன். ஓகே? சரி பரவாயில்ல. ஏய் நில்லு, அப்படியே நில்லு. என்ன? ஒண்ணு இல்ல, தூசி தட்டணுமா? தூசிடா. வீட்டுல ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா போதும். அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஆம்பளைங்க கொடுக்குற மரியாதையே தனி. மச்சான் அட்ரஸ் கொடுறா. அட்ரஸ் கொடுத்தாலுமே இல்லன்னா நான் போன பிறகு எங்க அம்மா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். அது சரி, நான் அட்ரஸ் கொடுக்குறேன். ஆனா வீட்டுல வந்துட்டு நான் தான் அட்ரஸ் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. ஓகே. ஏண்டா ஏழ்மல? என்னம்மா? நம்ம பக்கத்து பங்களால நகையெல்லாம் திருடிட்டு ஓடுனானே ஊட்டிக்கு இருப்பேன், அவனை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? கிடைச்சதுமா. என்ன? அவன் மறுபடியும் இதே ஏரியால தான் சுத்திட்டு இருக்கானா? என்ன இன்னுமா அவனை பிடிக்காம இருக்காங்க? அம்மா, அந்த ஊட்டி கருப்பன் சாதாரண திருடன் இல்ல, உலகம் சுற்றும் திருடன். அவன் பட்ட பகல்ல பல வேஷத்துல வரானா. ஏமா அந்த ஊட்டி கருப்ப எப்பமா நம்ம வீட்டுக்கு வருவான்? டேய், நான் இருக்கிற பயத்துல நீ வேற போடா போ. ஆமா ஹேமாங்க தம்பிய கூட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டு வரலாம் போயிருக்காங்க. அப்படியா? போய் வேலையை பாரு. வீட்டுல யாரையும் காணோம். மச்சான் கொடுத்த அட்ரஸ் சரிதானா? அடடே, மச்சானுக்கு நான் வாங்கி கொடுத்த பொம்மை இங்கதான் இருக்கு. அப்படின்னா சரியான அட்ரஸ் தான். இவன் தான் ஊட்டி கருப்பனா? அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறான் பாரு. இவன் தான் ஊட்டி கருப்பன். உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. டேய் திருவேணி, திருவே, நான் யார் தெரியுமா? வேலை கட்டி ஏண்டி திருடனை விட சொல்ற? ஐயோ அம்மா, இவர் திருட இல்லம்மா. என்ன சொல்ற நீ? அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினார்னு சொன்னேன்ல, அவர் இவர்தாம்மா. ஐ அம் சாரி. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, நான் பொழைச்சேன். இல்லன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க உங்க அம்மா. மன்னிச்சுங்க தம்பி, எல்லாம் வினால்தான். போடா உள்ள. நீங்க உட்காருங்க தம்பி. ஆமா, உங்களுக்கு எப்படி எங்க வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சது? அது வந்து எனக்கு தான் நம்மள காட்டி கொடுத்துறாரோ. ஏன் சார், என்ன விஷயமா இங்க வந்தீங்க? சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டீங்கல்ல, கிளம்புறது. இது கன்னி பொண்ணு இருக்கிற வீடு. சும்மா தம்பி, காஃபி சாப்பிட்டு போலாமே. பரவாயில்லைங்க, வீட்டை தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இன்னொரு நாள் வரேன். அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. என்ன காலையில தந்தி அடிச்சுட்டு போறான்? ஏய் படவா ராங்கல், நீ தானே அந்த ஆளுக்கு அட்ரஸ் கொடுத்த. செய்வியா அந்த மாதிரி? செய்வியா? ஆமா, அந்த ஆள் தான் பொம்மை வாங்கி கொடுத்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டாரு, நான் கொடுத்தேன். வேணும்னா சொல்லுங்க, இப்பவே அட்ரஸ் திருப்பி வாங்கிடுறேன். ஏதோ வீட்டுக்கு ஒரே ஆம்பளை, அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடுத்தேன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சீ போட. வணக்கம் சார். அடே வக்கீல் சாரா? வாங்க வாங்க. தொழில்லாம் எப்படி நடக்குது? உங்க பையன் இருக்க வரைக்கும் நிறைய கேஸ் வந்துச்சு. அப்ப நல்ல வருமானம். இப்ப ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஆமா, உங்க பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா?
எல்லா வழியிலயும் தேடியாச்சு, ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், பேசாம பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை கொடுங்கன்னு. அதை விட்டுட்டு நீங்க தான் குட்டிசாமி அது இதுன்னு பணத்தை வேஸ்ட் பண்றீங்க. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா என் கௌரவம் பாதிச்சிருமோன்னு பயமா இருக்கு. உங்க கௌரவத்தை விட உங்க பையன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். விளம்பரத்தை பார்த்து வருவான்னு என்ன நிச்சயம்? ஏதாவது பொய்யக்கிய சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்து வைங்க. பொய்ய சொல்லியா? நீங்க வக்கீலே தான். சரி, விளம்பரத்தை கொடுத்து வைக்கிறேன். என்ன சார் வேணும்? ஒரு கூல் ட்ரிங்க் 2 ஸ்ட்ரா. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் 2 ஸ்ட்ராவா? அது என்ன கண்ணன், 2 பேருக்கும் ஒரே கூல் ட்ரிங்க்? ஹேமா, என்ன பொறுத்த வரைக்கும் நாம 2 பேரும் ஒண்ணுதான். ஒரே கூல் ட்ரிங்க் சார். நாம 2 பேரும் ஒண்ணாவே குடிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஹேமா, ஏன் திடீர்னு மெட்ராஸ் போறேன்னு சொல்ற? அம்மா ரொம்ப நாளா மெட்ராஸ்லயே செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தம்பி படிப்பு முடிஞ்சு போச்சு, அதனாலதான் போறோம். அப்படியா? அதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க? நீங்களும் எங்க கூட மெட்ராஸ்க்கு வந்துட வேண்டியதானே? ஹேமா, மெட்ராஸ்க்கு வந்தனா எங்க வீட்ல எனக்கு எவ்வளவு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. பண்ணிக்கீங்க. லூஸ் மாதிரி பேசாத. முதல்ல நீ மெட்ராஸுக்கு போ, அங்க இருந்து எனக்கு ஒரு லெட்டர் போடு, நான் வரேன். வந்த உடனே நம்ம கல்யாணம், அப்புறம் நம்ம வீட்டுக்கு போறோம். ஓகே? ஓகே. என் கண்ணன், இவ்வளவு தூரம் பழகியும் கூட உங்க ஃபேமிலிய பத்தி ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றேன். கூல் ட்ரிங்க் சாப்பிடு. ஹலோ கண்ணன். யார் நீ? என்னையே யாருன்னு கேக்குறியா? அது சரி, போலீஸ்ல நான் 1001 தானே இருப்பேன். யூ நடிக்காத. இது யார் புது பண்ணா? ஏமா, இவனையா நம்புற? முதல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வானுவா, 2 ஸ்டாப் போட்டு குடிப்போம்பா. நீயும் நானும் ஒண்ணுவா. அதுல மயங்கன கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி அம்மா ஆக வேண்டியதுதான். ஏதோ சொல்லிட்டேன். இவனை நம்பாத. இவன் சரியான பொம்பளை பொறுக்கி. நான் வரேன். அவ சொல்றது உண்மைதானா? ஐயோ, நான் சொல்றேன் உண்மைதானா சொல்லுங்க. ஆமா, அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். இப்ப நான் மாறிட்டேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கலாம். என்ன நம்பு ஹேமா. உங்களை நம்பினா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அம்மாவாதான் ஆக முடியும். அதுக்கு ஆளு நான் இல்ல. ஹேமா, ஹேமா. ஹேமா, ஹேமா, ஹேமா எங்க? ஏமாமா இப்பதான் வீட்டை காலி பண்ணிட்டு மெட்ராஸுக்கு புறப்பட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணும் சொல்லலையே. சரி, நான் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். சார், மெட்ராஸ் போற ட்ரெயின் போயிடுச்சா? இப்பதான் போகுது. சாப்பிடுறது இல்ல. அதான் 3 வேளையும் போக நடுராத்திரியில வேற எந்திரிச்சு திங்கிறியடா. இதுல பிஸ்கட் வேற. அறகுறையா பிறந்தியா? அதான் வளரவே இல்ல மூளை. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு? இங்க மிஸ்டர் சுந்தரராஜங்கிறது. நான் தான்மா. என்ன விஷயம்? உங்க பக்கத்து வீடு வாடகைக்கு விடுறதா சொன்னாங்க. ஆமாமா. அம்மா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஊட்டில இருந்து வரேங்க. ஆமா, இவ என் பொண்ணு ஹேமா, பையன் கோபி. ஊட்டியில படிச்சிட்டு இருந்தான். இப்ப இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு. அப்படியா? என் பையனுக்காகத்தாம அந்த பக்கத்து வீட்டையே கட்டினேன். அவன் காணாம போனதுல இருந்து அந்த வீட்டை பூட்டியே வச்சிருக்கேன். என்ன, பையன் காணாம போயிட்டானா? பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அதை விடுங்க. பக்கத்து வீட்டை எவ்வளவு பேர் வாடகை கேட்டாங்க. உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. மாணிக்கா, இவங்களை கூட்டு போய் பக்கத்து வீட்டை காட்டு. ஏன் சார், வாடகை எவ்வளவுன்னு? முதல்ல வீட்டை பாருங்க. புடிச்சதுன்னா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். கூட்டு போடா. வாங்கம்மா. சுவாமிகளே, பூஜைக்கு அடியேன் காணிக்கை 5000. போடாது, மேல போட்டு கொடு. சாமி இதுக்கு முன்னால டாக்ஸி டிரைவரா இருந்தாரா? கமண்டல தண்ணியை தெளிச்சா கண்ணாபின்னான ஆயிடுவீங்க. மேல போட்டு 10 கேக்குறேன். இந்த காலத்துல சாமியார்கள் எல்லாம் கொள்ளக்கார வியாபாரிகளா மாறிட்டாங்க. ஆஹா, ஹம் கிசி சே கம் நஹி. நம்ம கண்ண இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சொல்ல வேண்டியது சொல்லேண்டா பூதேவி. பூரியும் பஜ்ஜியும் இப்பொழுது தின்று கொண்டிருக்கிறாரா? வாங்குவே நீ. அவன் என்னதுன்னா என்னய்யா, என் பையன் எப்பையா வருவான்? அடடடடட, வாங்க. ரொம்ப வருத்தப்படுது எங்க அக்கா. என்ன, உங்க மகன்? சும்மா ரியா. நல்ல வேளை இந்த விஷயத்தையாவது. ஏமா, என் பையன் உன்னை விரும்புறான்னா உண்மையிலேயே அவன் திருந்திட்டான்னு அர்த்தம்மா. நான் லெட்டர் எழுதுனா அவன் வரமாட்டான். நீயே உன் கைப்பட 4 வார்த்தையில லெட்டர் எழுதுனா அவன் வந்துருவாம்மா.
ஆமாமா, அவர் சொல்றத பார்த்தா எனக்கு கூட அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் தெரியுது. உன் பிடிவாதத்தை விட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதி போடுமா? ஓகே வாமா. பையன் கிடைச்சிட்டா சரி. எப்படியோ அந்த பொண்ணோட கையெழுத்துலதான் என் பையன் தலையெழுத்தே இருக்கு. அர்ப்பனே, பூஜை செய்த உடனேயே உன் மகனுடைய இருப்பிடம் தெரிந்து விட்டது பார்த்தாயா? அர்ப்பணை வா. யோ, நான் உன் முதலாளி, கொஞ்சம் மரியாதை குடியா. மன்னிக்கணும் முதலாளியுடைய சேர்மானம் எனக்கு அதே மாதிரி பாஷை ஒட்டிக்கிச்சு. சேர்மானம் தீர்மானமா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். முதலாளி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உங்க மகன் இருக்கிற இடம் தெரிஞ்சதே தவிர அவன் நீங்க இருக்கிற இடத்துக்கு வரணும்னா சுவாமி இந்த வீட்டிலேயே தங்கி இடைவிடாத கபால பூஜை செய்யணும். இறைக்கிறேன். எவ்வளவோ பணத்தை வாரி இறைச்சிட்டேன், இன்னும் இறைச்சிக்கிட்டே இருக்கேன். இறைக்கிற கிணறு தானே ஊரும் இல்லையா சுவாமி? ஆமாண்டா. இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். மரியாதையாவது கொஞ்சம் மிஞ்சும்.